மாதிரி குவார்டர் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. டிஸ்ட்ரிக்ஷன் ஆகாத ஒழுங்காக ப்ராக்டிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி வரப்போகிற கேமில் வந்து வின் பண்ணணும். அது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்கு தேவையான ஃபோக்கஸ் ஆகிட்டு காலங்காதில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோ ஆராட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்பான், எப்பா என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி கேட்கும்போது, டேய் நீ சீக்கிரமாக என்ன பண்ணிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் ஜாகிங் போவேன், ஏன் நான் ஜாகிங் போவேன்னு தெரியாதான்னு கேட்கும்போது, ஆமாம் ஜாகிங் ரொம்ப நல்ல விஷயம் தான், ஜாகிங் போகிறதுங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜாகிங் நல்லா தான் கொண்டு பார்த்தா வித்தியாசமாக நடந்துட்டு போகும்போது ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு அப்போ நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சி கேட்டுருவான். இங்கே பாரு, உனக்கு ஏதாவது சம்திங் போதாமல் டிஸ்டர்பன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லு, இந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாரும் அப்பா ரெஸ்ட் ஆஃப் த சிஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு என் பொறுப்பு தான் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, இல்லை அப்போல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் நல்ல விஷயம்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை, சென்ட்டு நான் கிளம்புற அப்படின்னு கிளம்பிடுவான். ஸோ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டா என்னமோ இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தா யோசிச்சு பார்க்கலாம். பண்ட்ரி பார்த்தா டாக் ஃபீட் பண்ணிருப்பாரா, நீ அராட்டா கூட ஜாகிங் போனால் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இப்போ சாப்பாடு கேட்டுருக்கிற, நீ கூட சாப்பிட்டுருக்க, இப்படியே போயிட்டு இருந்தா கப்பு போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதை நான் அராட்டா உள்ள வந்துடும். என்ன பண்ட்ரி சீக்கிரமாக கிளம்புறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக தான் கிளம்புறேன். ஆமாம் நீங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ண கேட்கும்போது, ஆமாப்பா இவன் வந்து ஃபீட் பண்ண சொல்லி ஆடி பண்ணிட்டு அக்கா ஃபீட் பண்ண சொல்லும்போது, டேய் வேல் ஒழுங்காக வந்து ஜாகிங் பண்ணுறானா இவங்க தின்ட்டுக்கிறியா, இப்படியே போயிட்டு வந்து டோபர் பண்ணிடுவேன், ஒழுங்காக வந்து சாப்பிடாத ஜாகிங் பண்ணுமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு போது காண்டாய் பிடிச்சி நம்ம ஹீரோ பார்த்தா திரும்ப கடிக்க ஆரம்பிச்சதுண்டாக. ஸோ கடிக்க ஆரம்பிச்சு பார்த்தா அதில் பார்த்தா ஷியான் வருவான். ஷியான் வந்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க கேட்கும்போது, நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப்ஸ் வந்துருக்கா அப்படின்னு நம்ம பண்ட்ரி கேட்பாங்களா, அது இவ்வளோ சீக்கிரமாக டைமை பாருங்கன்னு சொன்னால், அது ஆமாப்பா டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, சரி ஓகே இல்லை கிளப் ரூமுக்கு போக முடியாது போல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்குங்க. என்ன கிளப் ரூமுக்கு போகிறாங்களா அவங்க காலேஜ் பார்த்துக்கு முன்னாடி. ஸோ சரி ரைட்டு, அம்மா இங்கே ஒருத்த கடி வாங்கிட்டு இருந்தாங்க எங்கே பாருங்க அப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஆடு பார்த்தா அதில் மர்டர் ஆகிடும். அவ்வளோ ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா மினாமி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்பா. அப்போ அங்கே பொண்ணுலாம் எப்பா மினாமி எப்படி இருக்கா, ரொம்ப இப்போலாம் வர ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம கேமில் எப்படி நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம மினாமி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டப்பா, ஃபோக்கஸ் பண்ணி கேமில் ஃபோக்கஸ் பண்ண அப்போ மினாமி வச்சுருப்பா நான் காலில் பார்த்து லைட்டாக இன்ஜுரி ஆயிரும். ஸோ அதை பார்த்து அப்படியே யோசிச்சு பார்த்துருப்பா. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களாம் சூப்பர்ப்பா ஒன்றால் மட்டும் எப்படி போக முடியும், அப்படி பார்த்தா பொன் மாலையில் அள்ளி பார்த்தா வீசியே இருப்பாங்க, எப்படி மினாமியால் மட்டும் இப்படி முடியுது. அப்போ மினாமி அங்கே நாவும் சிம்பிள்னு இருப்பாங்க, நம்ம நாவும் கூப்பிட்டுக்கலாம். ஸோ நாவும் கிட்ட போயிட்டு வாங்கினேன் ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாம், இந்த கண்டிப்பாக நீங்கள் தோற்ற பேருங்க அப்படின்னு நம்ம மினாமி கூப்பிடுறது, யார் பாஸ் நான் காட்டுறேன் அப்புறம் நாவும் வருவாங்க. நம்ம மினாமி தான் பார்த்து நான் நினச்சிப்பா, ஐயோ மறுபடியும் நான் தோற்று போயிட்டுனா அவர் மாதிரி நாவும் வச்சு பார்ப்பாங்க. இங்கே பாரு இதனோட கடைசி இயர், இதுக்கப்புறம் உனக்கு ஜூஸ் வாங்கிக்கிறதுக்கு வெண்டிங் மிஷினாக நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்த ஜூஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நீ இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் வரும்போது நீ எப்படி இருப்பேன் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, நீ நல்லா விளையாட மாட்டேன்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பாரு நீ தான் இருக்கிற ரொம்ப டேலண்டடாக பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, இந்த மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா உன்னோட முதுகில் தான் நீ சுமக்கிற, ஈவன் நீ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்கஸ்ட்டு ஃபுல்லாக நம்பி கொடுக்க ஆளாக நீயாக தான் இருந்தா அப்படின்னு நம்ம மினா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிருப்பாங்க. ஈவன் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு ஷார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இருக்கனால கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் ஜெயிப்போம், என்னோட லாஸ்ட் இயரை கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினாமியும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜெயிப்பாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் வசம் நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரிங்க அப்படின்னு மினாமி கேட்கும்போது அவங்க பேச்சு திரும்ப அதுவும் அவங்களுக்கு பேச்சு திரும்ப தெரியலையா. ஸோ அப்படியே மினாமி கலாச்சிட்டு இருப்பா, பேசாமல் நம்ம என்ன மேட்ச் போடல நான் வெக்கமாக இருக்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களாம் பேசியிருக்கு மினாமி கேட்பா, இந்த மாதிரி நாவை வந்து தான் அவங்களோட கடைசி தான் காலேஜ்லேருந்து அவங்க எதுவும் டென்னிஸ்க்கு அந்த குரூப்புக்கே எடுத்துக்கலையாமா. ஸோ அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டுருங்க. ஸோ நம்ம மினாமிக்கு இந்த ஷாக்காக தான் இருக்குது, நான் தான் இந்த டீம் இத்தனால கேரி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மினாமி ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்து மாதிரி பேசுனதெல்லாம். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டுருப்பாங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் தோற்று போயிருப்பா, எப்போவுமே நீங்கள் தான் தோக்குறீங்க அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்துருப்பா. ஸோ நீங்கள் நல்லா தான் விளையாடிங்க செம்பா அப்படின்னு பார்த்தா நம்ம மினாமி ஜூனியர் கண்ட ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு இந்த கேம் நீங்கள் ரேக்லன்னு சொல்கிறீங்க கேட்டால் உனக்கு தெரிஞ்சாகணுமா மினாமி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஃபெடர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த கேம் நான் ரேக்லெட்டு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது, அவங்க 2 பேர் பேசி அப்படி தான் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ நான் கண்டிப்பாக நாவோசன் பைக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பேன், நான் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டைம் ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கணும் தான் நம்ம மினா பார்த்தா ஃபயர் அப்பாவா. வீட்டில் இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வாங்க மெய்ட் வந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம நம்ம காட்டில். ஸோ மினாமி காலில் இன்ஜுரி இருக்கும், அதை பற்றி நான் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஜிம்முக்கு வரும்போது என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம ஹீரோ பேசாமல் உள்ள வருவானா, அதை பார்த்தா மினாமி பயந்துருவா. உனக்கு அடுத்த ஒரு சாட்டர்டே தான் நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன் மீரை கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாரா. அப்படி பார்த்தா பக்கத்தில் வரும்போது எப்போ பயம் கொடுத்தாப்பா ஏதாவது பேசுப்பா அப்படின்னு மினாமி கத்திட்டு இருப்பா. உனக்கு அது வரைக்கும் இப்போ சார் ஒரு ட்ரைனராக இருக்கேன் அப்படின்னு இவரை சொல்லும்போது, அது ட்ரைனரா எனக்கு அதுக்கு இப்போ ட்ரைனர் நிம்மளுக்கு ட்ரைனர் ஆகிறா அப்படின்னு மினாமி கேட்பா. என்கிட்ட எல்லா தகுதி எல்லா திறமைகளும் இருக்குது, பத்தாவதுக்கு எனக்கு ட்ரைனருக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க, அங்கே பேசிப்பாங்க, எனக்கு எல்லாமே பேக்கப் ரெடியாக இருக்குது, நீ இதுக்கு ட்ரைனராக கேட்கும்போது உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த யமுகாச்சி மெய்டு என்று சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரி பாத்ரூமில் போய் இந்த மாதிரி நீ உனக்கு
காலில் வந்து பேண்டேஜ் கட்டிது யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்த பார்த்தா அந்த ஞாபகம் வச்சு பார்த்து எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ பார்த்துட்டாங்களா அப்போ நம்ம மினாமி டென்ஷன் ஆகிட்டுருப்பா. இதனால தான் நீ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டே, அதனால தான் கொஞ்சம் வெயிராக நடந்துக்கிட்டே அப்படின்னு நம்ம மீறி கேட்கும்போது ஆனால் இதுக்கு கரெக்டாக நான் இது கிடையாது, நான் அப்படி நடந்துக்குது வேறு விஷயம் சொல்லும்போது உனக்கு நான் கோச் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு பர்சனலாக கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு உங்கள் தேவையில்லாம நம்ம சொல்லுவான். ஸோ ஓக்கா ரூமில் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துட்டுப்பா நம்ம கோட்டை தான் நான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னதை. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது உன்னால் முடியாதுப்பான்னு சொன்னால் நான் என்னால் முடியும் அப்படின்னு தான் ஓடி போயிடுவா. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த ரொமான்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஷீஷியை வந்து என்னமோ சொல்லுவாள், நீங்கள் இன்னுமா பண்ணுறதுனா ஜோக்கர் நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம இதுக்கு மேலே இதை சீரியஸாக பார்க்கலாம், ரொம்ப பெருசாக வெடிச்சிருமா நம்ம சியா சொல்லும்போது சரி ஒன்றும் ஓவர் ஆக்ட்லாம் பண்ண தேவையில்ல, நான் வந்து அப்புறமா போய் கோட்டன்ட்டு என்னன்னு விசாரிச்சுக்கிறேன், ஸோ இப்போ தான் நீங்கள் இதை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு நம்ம பண்றி சொல்லியிருப்பா. ஸோ இது பார்த்தா கோட்டனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி உறுதிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ பார்த்தா ரூமில் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவங்க ஃப்ரீயாக அதை விட்டாங்கன்னா இதுக்கு ஒரு பெருசாக வெடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை அதை பற்றி எடுத்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் இப்போ ட்ரைனராக இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறப்பா, வயிட்டெல்லாம் சரியாக வரதுக்கு. டேய் எனக்கு போர் அடிக்குதுடா, என்ன ஓர விட்றா, நான் 10 கிலோமீட்டர் 100 ரம்பிள்ஸ் தூக்கணும் அப்படின்னு இவன் கத்திட்டு போது இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கவும் ஒரு வைட்டல் ப்ராப்ளம் தான், உட்காந்து நான் சொல்கிறது ஒழுங்காக செய்ய ஆகணும் நம்ம கத்திட்டு இருக்கான். நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ ஞாபகம் அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம்னா இவன் பாடி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, டச் பண்ணுறது மூலியமாக எனக்கு நல்லா தெரியுது அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துருக்கான். ஸோ தேவையில்லாத மெமரிஸ் நம்ம ஞாபகம் வரும் அந்த இடத்துல டே எதுக்கு இப்போ தந்ததெல்லாம் யோசிக்க நம்ம வச்சுப்போம். வர வர நாட்டி திங்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நிப்பாட்டம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். ஆமாம் உனக்கு இந்த மாதிரி ஆங்கிள் ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி ஆச்சு ஒரு டீம் டேட்டா சொல்லி கேட்கும்போது ஆப்வியஸாக சொல்லலை, சொல்லியிருந்தால் அவங்க இந்த மாதிரி விளையாட விட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் உன்னோட கெரியர் தான் ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது நெக்ஸ்ட் பண்ண தான் நீ சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கா அப்போ நம்ம சொல்கிறோம். இங்கே பாரு இன்னும் எனக்கு இது முக்கியங்க, நான் முடிவு எடுக்கலாம் தானே, அப்போ எனக்கு இதுதான் முக்கியம், ஸோ இதை தான் டிசைட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம மினாமி சொல்லிடுவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனுக்கோசம் தான் இப்போ நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோடய இருக்கேன். அந்த பர்சனை நான் ஒரு சென்ட் ஆஃப் மூலியமா ஒரு நல்ல ஒரு விக்டரி மூலியமாக நான் அனுப்பிச்சி விட போகிறேன்னு சொல்லும்போது பாடுறா ஒரு பர்சனுக்காக இவ இதெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு நம்ம மீற கொஞ்சம் சந்தோஷமாவான். சரி ஓகே உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுது நீ பண்ணு, ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம், உன நீ ரொம்ப புஷ் பண்ணிக்கூடாது சரி. அப்போ நம்ம மீற ஒரு ப்ராமிஸ் வாங்குவான். சரி இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ற அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அப்போ நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணிருப்பான். சரிப்பா இது 110 பாபுன்னு நம்ம மினாமி வந்து நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரெச் பண்ண உதவி பண்ணிருப்பா. எப்போ பாடி ரொம்ப ஸ்டிஃப் ஆச்சுப்பா அப்படின்னு பார்த்தா அவள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் போட்டு கொடுப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ இது பண்ணுவான், எனக்கு ரொம்ப வெக்கமாக நம்ம கத்தி பார்த்தா அப்போ கண்டுக்க மாட்டான். என்ன அவள் ரியலைஸே பண்ணலையே, அவள் ஒருவேளை அவள் நார்மலாக தான் இருக்காப்படா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அங்கே பார்த்து அப்படியே ஜாலியாக பார்த்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழுங்காக வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறா அப்படின்னு மினாமி திட்டி அனுப்பிச்சுட்ருவா. எப்பாடே இந்த ஹோம்லேயே அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் மினாமி மட்டும் தான் நார்மலாக இருக்கா, நான் தாளாக ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மினாமியாக தான் இருக்கா அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ நான் மீரோ போயிட்டு கோட்டை நம்ம மீட் பண்ணுறான்னா சுத்தம் இதுக்கு அந்த பாத்ரூம் நடந்த விஷயத்துக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் தனியாக சந்திக்கிறோம். நம்ம மீரோ வச்சு பார்த்துட்டு சரி போய் படுத்துங்க அட்வைஸை போட்டு நம்ம மீரோ பார்த்து டக்குன்னு கிளம்பிடுவான். அப்போ கோட்டை வந்து நீங்கள் மினாமியை பார்த்தீங்க கேட்குறதுங்க, ஆமாம் நாங்கள் ரெண்டு ஜிம்மில் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவள் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிட்டாலும் அப்படின்னு கோட்டை கேட்கும்போது என்னது இவளுக்கும் ஒரு அவளுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சிச்சா, ஆனால் நான் அதை சொல்லக்கூடாது விட்டேன். இல்லை அவன் நார்மலாக தான் இருந்தால் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஆமாம் நீ அதெல்லாம் கேட்குற உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அதை மட்டும் சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் அப்படிலாம் இல்லை சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். ரைட்டு இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அது பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ரவுண்ட் நடக்குது. ஸோ நம்ம மினாமி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபுல்லஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க விளாண்டுருக்கா. ஸோ கண்டிப்பாக அவள் ஜெயிச்சவன்ல. ஸோ அதனால தான் நம்ம மினாமி வந்து கண்டிப்பாக நான் வின் பண்ணி ஆவேன், நான் கட்சி வின் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாமி அதில் வின் பண்ணிடுறா. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆயிடுறாங்க. ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா பாராட்டிருக்காங்க, நம்ம அவங்க பாராட்டுப்பா சேச்சா எனக்கே பாட்டுறீங்க, இது ஒரு டீம் ஸ்போர்ட், நம்ம டீமுக்கானது ஜெயிச்சா அப்படின்னு மினாமி சொல்லிட்டுப்பா. அப்போ மினாமி நொண்டி நடக்கிறத கவனிச்ச நாவும் பார்த்தா கவனிச்சிருவாங்க மினாமி நொண்டி நடக்கிறத. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜரி ஆச்சு பார்த்தா நாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரிலப்பா, நான் நல்லா தான் விளாண்டேன், மேட்ச் நிஜே தெரில. அது மட்டும் இல்லாமல் நான் கோச் கிட்ட மாதிரி சொன்னேன், அவங்க வந்து எனக்கு பர்சனல் கோச் அதாவது பர்சனல் ட்ரைனர் ஒன்று செட் பண்ணி தரேன் சொல்லும்போது ஓ அப்படியா அப்போ எனக்கு இன்றைக்கி தான் கடைசி நாளாக இருக்க போகுது, ஸோ என்னோட ரிட்டையர் ஆக போகிறேன்னா அப்படின்னு நான் மீற சொல்லிட்டுருக்கான். சரி ஓகே நான் கிளம்புறேன் நான் மீற சொல்லும்போது தேங்க்ஸ் நம்ம மினாமி சொல்லுவா. ஸோ இதெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்போ நம்ம மீற சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஸோ வீட்டில் போய் ஒரு புக் இருக்கும், அதாவது அத்லெட்டிக் எப்படி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த புக்கை அப்போ தான் நம்ம மினாமி சொல்லி தருப்போம். இந்த புக்குக்கு மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேலை வரலாம் அப்படின்னு அந்த புக்கை நம்ம பத்திரமா எடுத்துக்கிறான். ஸோ இப்போ அடுத்த சண்டே வந்துடுது, அதாவது ஃபைனல்ஸ் நடக்கிற டே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ட்ரி பழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா விளையாண்டுருப்பாளா. அம்மா மினாமியை பார்த்தேன்னு கேட்பாங்க, மினாமி நான் பார்க்கல அப்படின்னு பண்ட்ரி சொல்லிடுவா. ஒருவேளை சீக்கிரமாக கிளம்பிட்டாளா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தா அவரோட டென்னிஸ்க்கு விளையாட போகிற ஷூஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் வீட்டில் தான் இருக்குமாம்மா. டென்னிஸ் ஷூஸ் இங்கே இருக்குன்னா அவன் எப்படி ஃபைனல்ஸ்க்கு போயிருவா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்களா, யாரும் பார்த்தீங்கன்னா மினாமியை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா மினாமி காணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்பான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இதை சொல்லிச்சு.